ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நிவாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஃபங்கி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வளரும் டேரக்டராக இருக்காரு. ஒரு ப்ரொடியூசருக்கு படம் பண்ணுறாரு. பட்ஜெட் தாண்டி போகிறதுனால அவர் படத்தை நிறுத்தி வச்சிடறாரு. அவருக்கு ஒரு கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் களத்தில் இறங்குறாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த ப்ரொடியூசரோட பொண்ணு. அவங்க வந்து டேரக்டர் கிட்ட ஒழுங்காக படத்தை முடிங்க, கடைசியில் ஒரு சின்ன அமௌண்ட் தான் தருவேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி முடிச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, ஹீரோ ஹீரோயின் நடுவில் காதல் வந்துதா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத காமெடி கலந்து சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு காமெடி ஜானர் படத்துக்கு ஏற்ற ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்சளவு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஹீரோயினும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. பார்க்கவும் நல்லாவே இருக்காங்க. கயாட் லோகர் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் ஓவரால் நீட்டா இருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா காமெடி பொசிஷன் சொல்லலாம். அங்கங்க பல இடத்துல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல அதுவும் சம்பத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் படம் பயங்கர காமெடியா நல்லாவே இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பெருசா எங்கேயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகல, ஒரு சில இடங்களை தவிர. படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஒரு ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான். பெருசா எங்கேஜிங் அதுவும் கிடையாது, ஒரு சில காமெடி மூமெண்ட்ஸ் தவிர. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு காமெடி நீட்டா வச்சு ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு படத்தையே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன எமோஷனல் பெருசா கனெக்ட் ஆகவே இல்லை. மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்ச் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.